குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு, ஹாப்பியா இருக்கேன் மேம். வெல்கம் பண்ணிக்கிறேன் மேம். உங்களுடைய டெஸ்டிமோனியை ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் சுவா. ஓகே, என்னோட பேர் வந்து ஆர்த்தி. நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட். ஸோ என்னோட லீடர் நேம் பார்த்தீங்கன்னா உமா மேடம் முனிசால் தான் என்னோட லீடர். ஸோ இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் அப்படிங்கிறது ஸோ ஸ்டார்டிங்ல எனக்குமே ஒரு டவுட்டா தான் இருந்துச்சு. ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல எவ்வளோ ஃபேக்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு. அதான் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்றாங்களே, ஸோ ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும். ஹஸ்பண்ட் வந்து பிசினஸ் மேன், அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மார்க்கெட்டிங் ரிலேட்டடா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நிறையவே தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அவங்களே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஸோ இதுல ஃபேக்கா இல்ல ரியலா எதுவுமே தெரியலையே, ஸோ இந்த பிள்ளைங்க ஜாயின் பண்றேன் வேற சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போ பியூட்டிஷியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு 50,000 இல்லாம நம்ம ஜாயின் பண்ணவே முடியாது கோர்ஸ், நம்ம நார்மல் கோர்ஸ்னாலுமே. ஸோ அமௌண்ட் பே பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது எங்க ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருந்துச்சு. நான் ஜாயின் பண்ணி பார்த்தேன், என்னோட விருப்பம் தான் எங்களோட ஹஸ்பண்டோட விருப்பம். ஸோ அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். 5:30 எழுந்திருக்கிறது ரொம்பவே கஷ்டம். 5:30 எழுந்து ஸோ பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ 5:30 எழுந்து மெடிடேஷன் எல்லாம் பண்ணும்போது ஒரு 3 or 4 days என்னோட கிளியர் போயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதிகமா கோவப்படுவேன். அந்த கோவெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு நான் மெடிடேஷன் பண்ணும்போது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் இப்போ இந்த 10:30 கிளாஸ்ல இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அதிகமாவே கத்துக்கிட்டேன். மேக்ஸிமம் மார்க்கெட்டிங்னா தெரியும், என் ஹஸ்பண்ட் சொல்லி கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் நான் இந்த கிளாஸ வச்சு நிறைய கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் கத்துக்கிட்டேன். நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ 3 பேர்கிட்ட ப்ராடக்ட் ஆர்டர் கூட வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. நெக்ஸ்ட் பியூட்டிஷியன்ல ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப இன்வால்வ் ஆனது இந்த கோர்ஸ் மட்டும்தான். ஸ்டார்டிங் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே எனக்கு பியூட்டிஷியன், வீட்டுல பேரண்ட்ஸ் அலோவ் பண்றது இல்லை, பியூட்டிஷியனாலே எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. ஸோ அலோவ் பண்றது இல்லை. ஸோ இப்போ மேரேஜ் ஆகி 2 years ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்றதுனால தான். இப்போ எங்க ஹஸ்பண்ட் வீட்லயும் சப்போர்ட் கிடையாது, எங்க வீட்லயும் சப்போர்ட் கிடையாது. அப்ப 2 பேருமே நாங்க சம்பாதிச்சா மட்டும்தான் ஸோ நாங்க எங்க லைஃப்ல செட்டில் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வீடு. ஸோ எல்லாருக்குமே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வீடு. லேடிஸை பொறுத்த வரைக்கும் சொந்த வீடு இருக்கிறது தான் கனவு இல்லையா? ஸோ மாமியார் வீடுங்கிறது வேற, நம்ம வீடுங்கிறது வேற. ஸோ நம்ம கட்டி அதுல நம்ம லைஃபை ரன் பண்ணாலும் ஸோ நமக்கும் அது பெட்டரா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ 6 months முடிஞ்ச உடனே ஸோ கள்ளக்குறிச்சியில ஒரு பெரிய ஷாப் ஓபன் பண்ணணும் அப்படிங்கறத எனக்கு பெரிய எய்ம். அது மட்டும் ஓபன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ 2 பேருமே நாங்க சேவ் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு வீடு வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் இந்த கோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்சது. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இதை கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு டவுட்டா இருந்தாலுமே கிளாஸ் சில டைம் அட்டென்ட் பண்ணல இல்ல நோட்ஸ் எடுக்கல அப்படின்னாலுமே உமா மேம் எனக்கு கிளியரா கால் பண்ணி கேட்டாங்க. ஒரு நாளைக்கு 2 டைம் 3 days கால் பண்ணிடுவேன் உமா மேம். ஸோ அப்படியுமே கோவப்பட மாட்டாங்க, கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ 10:30 கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சூப்பராக போயிட்டு இருக்கு எனக்கு. ஸோ பியூட்டிஷியன் ரொம்ப இன்வால்வ் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ட். ஸோ எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா கான்ஃபிடன்ட் கள்ளக்குறிச்சி ஷாப் ஓபன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த கான்ஃபிடன்ட் கொடுத்தேன். ஸோ எல்லா மேமுக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். முக்கியமா என்னோட லீடர் உமா மேமுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஓகே மேம், தேங்க்யூ மேம். உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ், உங்களுடைய பார்லர் எல்லாமே அச்சீவ் ஆகுறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ ரெகுலரா கிளாஸஸ் ரெகுலரா வாங்க, லீடர் கிட்ட ரெகுலரா நம்ம கம்யூனிகேஷன் போன